தூரத்தில் வைகை ஆறு இருந்தது. ஆனால் அந்த ஆற்றில் தண்ணீரில்லை. வானத்தில் மேகங்களும் இல்லை. சூரியன் மட்டும் கொழுத்தினான். ஊரிலுள்ள எல்லோரும் வெயிலால் வாடினார்கள். ஆனால் ஒரு சின்ன பெண் மட்டும் பறவைகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். அவள் பெயர் அகிலா. அவள் மிகவும் கருணையானவள். ஒருநாள் அகிலாவின் வீட்டில் ஒரு பட்டுப்புடவை காய்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு மெல்லிய காற்று வீசியது. அந்த பட்டுப்புடவை மெதுவாக பறந்து அகிலாவை சுற்றி கொண்டது. அடுத்த நிமிடம் அகிலா மெதுவாக தரையை விட்டு மேலே எழும்பினாள். புடவை அவளை ஒரு மெத்தை போல தூக்கிச் சென்றது. மேகங்களுக்கு மேலே ஒரு புதிய உலகம். அங்கே ஒரு விந்தையான இடமிருந்தது. அது மேகங்களின் ராஜ்யம். ஆனால் அங்கே மேகங்கள் நகரவில்லை. அவையெல்லாம் கல்லாக நின்றன. சோகமாக இருந்தன. ஏனென்றால் அந்த மேகங்களுக்கு மழை பொழிய தெரியவில்லை. அவை சிக்கிக் கொண்டன. அதனால்தான் கீழே பூமியில் வெயிலடித்தது. மழையே இல்லை. அப்போது அகிலா அங்கே ஒரு அழகான பசுவை பார்த்தாள். அது காமதேனு, பரலோகத்திலுள்ள தெய்வீக பசு. அதன் உடல் வெண்மையாக ஒளிர்ந்தது. ஆனால் காமதேனுவுக்கு கவலை இருந்தது. அந்த மேகங்களெல்லாம் பால்கடல் போல இருந்தன. ஆனால் அவற்றை கடைய யாரும் இல்லை. அதனால் மழை வரவில்லை. அகிலாவுக்கு ஒன்று புரிந்தது. மழை வரணும்னா இந்த மேகங்களை கடையணும். அது பெரிய வேலை. ஆனால் அகிலா கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அவள் தன் சின்ன கைகளால் மேகங்களை மெதுவாக கடைய ஆரம்பித்தாள். காமதேனுவோ அவளுக்கு உதவியது. மெல்ல மெல்ல மேகங்கள் சுழல ஆரம்பித்தன. சட்டென்று பளிச்சென்று மின்னல் மின்னியது. இடி இடித்தது. பின்னர் மெல்லிய தூறல் ஆரம்பித்தது. மழை பெய்தது. பட்டுப்புடவை மெதுவாக அகிலாவை மீண்டும் தன் வீட்டுத் திண்ணையில் இறக்கிவிட்டது. ஊரே மகிழ்ச்சியில் நனைந்தது. மரங்கள் தலைவணங்கின. வைகை ஆற்றில் தண்ணீரோட ஆரம்பித்தது. அகிலாவின் தைரியத்தால் மழை மீண்டும் பூமிக்கு திரும்பியது. முடிந்தது அகிலாவின் சாகசம். Thanks for watching. Subscribe me.